தற்போதும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து கொண்டிருப்பதால் கல்வி உதவிக்கான தேவை குறையவில்லை என நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். அகரம் அறக்கட்டளையின் அலுவலக திறப்பு விழாவில் பேசிய சூர்யா அதை தனது தாய் வீடு போல உணர்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இது எங்களுக்கு தாய் வீடு மாதிரி, சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள், இன்னைக்கிற நாள் நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளா பார்க்கிறேன். சென்னை தியாகராய நகரில் அகரம் கல்வி அறக்கட்டளையின் அலுவலகத்தை திறந்து வைத்த அதன் நிறுவனரும் நடிகருமான சூர்யா இது சொந்த வீடு கட்டியதை விட அதிக மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக கல்வியே எங்கள் ஆயுதம் என மாணவ மாணவியர் உறுதிமொழி ஏற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா இந்த கட்டடம் நன்கொடையால் கட்டப்பட்டது அல்ல என விளக்கம் அளித்தார். இது படிப்புக்காக கொடுக்கிற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இது நீங்க எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா வர ஒருவர் காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அகரம் அறக்கட்டளையை தொடங்கியது குறித்தும் சூர்யா குறிப்பிட்டார். 2006ல கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்கிற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் அகரம் திறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். 2010ஆம் ஆண்டு தொடங்கிய விதை திட்டத்தின் மூலம் தற்போது வரை 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துள்ளதாகவும், ஆனால் தற்போதும் படிப்புக்கு உதவி தேவைப்படுவோரின் எண்ணிக்கை அதிகமாகவே இருப்பதாகவும் சூர்யா தெரிவித்தார். இப்பவும் அகரம்ல 2000 மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல எல்லாமே மாணவிகள். 2010ல ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் குறையவே இல்லை. இப்பவும் 2025ல இப்பவும் நம்ம கூட நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளை படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு. அறக்கட்டளையின் வெற்றிக்கு முக்கிய காரணம் தன்னார்வலர்கள் என கூறிய சூர்யா கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்த மாணவர் மருத்துவரானது குறித்த நிகழ்வை விவரித்தார். ஜவாது மலை பக்கத்துல கல்வராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்க இருந்து தன்னார்வலர்கள் போறாங்க, சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது, அங்க போறதுக்கு சைக்கிள் கூட போக முடியாது, இருசக்கர வாகனங்கள போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமா. ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதா மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு. இதையடுத்து பேசிய திரைப்பட இயக்குனர் ஞானவேல் அலுவலகமாக மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான பயிற்சி, புத்தக வெளியீடு, வாசிப்பு உள்ளிட்டவையும் நடைபெற இருப்பதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யாவின் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர்.